3 நிறங்களுள்ள மலர்கள் நெஞ்சில் சுமந்து அவள் அழகோடு காட்சியளித்தாள். வெண்மை ரோஜா மலர், சிவப்பு ரோஜா மலர், மஞ்சள் ரோஜா மலர். இந்த உருவத்தில அழகான தாய் ஒரு நேழ்ஸுக்கு காட்சி தந்தாள். இந்த அன்னையானவள் ரோசா மிஸ்டிகா, ரோஜா மலர்களின் தாய் என்று அழைக்கப்படுகிறார். உலகம் முழுவதும் உள்ள இறைமக்களிடம் அன்னை விண்ணப்பிப்பது எதுவென்று கேட்டால், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குருவானவர்களுக்காகவும் துறவரத்தாருக்காகவும் தீவிரமாக ஜெபம் செய்யுங்கள். குருத்துவத்திற்கும் துறவர வாழ்க்கைக்கும் அநேக மக்கள் கடந்து வந்து இந்த மன்னகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். குருத்துவத்திலிருந்தும் துறவர வாழ்க்கையிலிருந்தும் அநேக மக்கள் விலகி செல்லுகின்றனர். ஆதலால் துறவர வாழ்க்கை குருத்துவ வாழ்க்கையில ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்று எண்ணி திருச்சபையின் முன்னேற்றத்திற்காக காட்சி தந்த அன்னை. இந்த அன்னையை நாம் தியானிப்போம். 3 நிறங்கள். சிகப்பு ரோஜா மலர் எதை குறிப்பது என்று கேட்டால் ஜெபம். மஞ்சள் ரோஜா மலர் எதை குறிப்பது என்று கேட்டால் பரிகாரம். சிகப்பு ரோஜா மலர் எதை குறிக்கிறது என்று கேட்டால் தியாகம், தவம். அதனால் குருக்களுக்காக துறவரத்தாருக்காக ஜெபம் செய்ய வேண்டும், தியாக தவ முயற்சிகள் ஏறெடுக்க வேண்டும், பரிகார வாழ்க்கை வாழ வேண்டும். இதுதான் பியரினா கில்லி என்ற அந்த நேர்ஸ் வழியாக அன்னை இந்த உலகத்திற்கு உணர்த்துகின்ற மறையுண்மை. 1947 ஆண்டு மே மாதமோ ஜூன் மாதமோ, கரெக்டான தேதி தெரியவில்லை, ஐதர் ஜூன் ஆர் மே, ஏதோ ஒரு மாதத்தில தான் அன்னை காட்சி அளித்தார். ஆனால் 2வது முறையாக காட்சி அளித்தது 1947 ஜூலை 13 கிட்டத்தட்ட 11 முறை பரிசுத்த மாதா பீரினா கில்லிக்கு காட்சி அளித்தார். இந்த காட்சி நிறைவு பெறுவது 1966 ஆண்டு ஃபர்டெல்லே என்று சொல்லப்படுகிற இடத்துல தான். 2 நாட்கள் முக்கியமாக கருத வேண்டும் என்றும், அந்த நாட்களில ஜெப தவங்கள் பரிகார செயல்கள் ஏறெடுத்து குருத்துவத்தை தாங்க வேண்டும் என்றும் அன்னை கண்ணீரோடு விண்ணப்பிக்கின்றாள். 1வது நாள் எல்லா மாதத்தின் 13 ஜெபங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று, குருத்துவத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அன்னை கேட்டுக்கொள்ளுகிறார். 2வது டிசம்பர் 8 அமலோற்பவ அன்னையின் திருவிழா நாளில் மதியம் 12 1 மணி வரைக்கும் சிறப்பு ஜெபங்கள் குருத்துவத்திற்காக துறவரத்தாருக்காக அழுது புலம்பி ஜெபிக்க வேண்டும் என்று அன்னை விண்ணப்பிக்கின்றார். ஏன் 13 என்ற நம்பரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார்? எல்லா மாதங்களிலும் 13 சிறப்பான ஜெபத்தை ஏன் ஏறெடுக்க வேண்டும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆத்மீய ரகசியம் என்ன? அதாவது
12+1, 12 திருத்தூதர்கள் அவரை அழைத்த இயேசு ஆண்டவர். ஆதலால் 13 என்று சொன்னால் 12 திருத்தூதர்கள் கிறிஸ்துவில், கிறிஸ்துவோடு, இன் கிரைஸ்ட், வித் கிரைஸ்ட், ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவில் வாழ அழைக்கப்பட்டவங்க. ஆதலால் குருக்கள், துறவரத்தார் கிறிஸ்துவில் வாழ வேண்டும் என்பதற்காக 13ஆம் தேதி சிறப்பு ஜெபங்கள் எடுக்க வேண்டும் என்று அன்னை உலகத்திடம் விண்ணப்பிக்கின்றார். இந்த விண்ணப்பத்தை மத எடுத்து சொல்லும் பொழுது இழந்த யூதாசை பற்றிய துயரம், இழந்த யூதாஸ், அந்த யூதாசை போல இந்த காலகட்டங்களிலும் தேவ அழைத்தல் விட்டு செல்லுகின்ற அநேக மக்களை பற்றிய துயரம், அநேக மக்களை பற்றிய வேதனை வெளிப்படுத்துகிறார். அதனால் அன்னையோடு இணைந்து ஜெபிப்போம், குருத்துவத்தை தாங்குவோம். துறவரா வாழ்க்கைக்கு அநேகம் தேவ அழைத்தல்கள் பெற்று திருச்சபை உயர்த்தப்பட வேண்டும் என்று ரோசா மிஸ்டிகா தாயிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கரங்கள் கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். இரக்கம் நிறைந்த இயேசுவே, என் வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில் வருகின்ற துயரங்கள், சங்கடங்கள் எல்லாம் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். பிறப்பு முதல் இறப்பு வரை எங்கள் வாழ்க்கையில நிறைய குருவானவர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆறுதலாக, துணையாக அவர்கள் எங்கள் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார்கள். மேலும் இனியும் அவர்கள் கடந்து வரவிருக்கின்றனர். நான் சந்தித்த எல்லா குருவானவர்களையும் உமது திருப்பாத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்றார் போல தூய வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவின் குருத்துவத்தை மண்ணுலகில் உயர்த்த எல்லா குருக்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.